மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய விவாதங்கள்லாம் பாக்குறப்ப வந்து இந்த கட்சி அந்த கட்சி இவங்க அவ்வளவு சீட்டு பிடிப்பாங்க, இவ்வளவு சீட்டு பிடிப்பாங்க, இது போலதான் இருக்குமே தவிர நீங்க சொல்ற மாதிரி தமிழர்களுக்கு என்ன தேவை, தமிழர்களுக்கான தேவை நோக்கியான விவாதங்கள் எங்கேயுமே வந்து அந்த அளவுக்கு பெருசா ஈடுபடாது. அதை வந்து மக்கள்கிட்டையும் வந்து அதை பேசுறதுக்கான இது உருவாக்க மாட்டாங்க. அதுதான் நடக்குது. ஸோ நீங்க அதான் கரெக்டா பாயிண்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். மிக சிறப்பு. எனக்கு அடுத்த கேள்வி என்னன்னா வந்து நம்ம தமிழ் தேசியம் சொல்றோம் இல்லையா? அந்த தமிழ் தேசியம்ன்ற வார்த்தை வந்து ஒரு இந்த 2009க்கு அப்புறமாட்டு நடந்த நிகழ்வு. ஆக்சுவலி தமிழ் தேசியம் வார்த்தை ரொம்ப காலமாவே இருக்கு. ஆனா நம்மளுக்கு அதிகமா பரிச்சயமாகப்பட்டது வந்து 2009க்கு அப்புறமாட்டி தான். ஏன்னா அதுக்கப்புறமாட்டி தான் அதோட வீரியம் அதிகமாச்சு இல்லையா? இப்ப தமிழ் தேசியம்ன்ற வார்த்தை வந்து துல்லியமா அது என்ன சொல்ல வருது ஆக்சுவலி அந்த வார்த்தை? ஏன்னா தேசியம்ன்றது வந்து ஒரு நாடை பத்தி குறிக்கிறதா சொல்றாங்க இல்லையா? இப்ப தமிழ் தேசியம்ன்ற வார்த்தை வந்து இங்க நம்ம எந்த பாத்திரம் யூஸ் பண்றோம்? இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம்ன்ற வார்த்தை வந்து தமிழர் நலன் சம்பந்தப்பட்ட அனைத்துமே தமிழ் தேசியம் நான் பாக்குறேன். நீங்க உங்க புரிதல் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் தேசியம்ன்ற வார்த்தை எதை மீன் பண்ணுது அப்படின்ட்டு? இப்ப தேசியம்ங்கிறது கிட்டத்தட்ட நீங்க போய் பாத்தீங்கன்னா அது வந்து அதனுடைய பயன்பாட்டு அடிப்படையில நீங்க அது வந்து ஒரு ஹேபிடேட், அது அதனுடைய ஈகோ சிஸ்டம், அதுதான் குறிக்கும். ஒரு நாட்டுக்கும் அது பொருந்தும், ஒரு இனத்துக்கும் அது பொருந்தும். அந்த 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 தேசியம்ங்கிற சொல்லு அதை சார்ந்த எல்லாத்தையும் அது வந்து உள்ளடக்கும். நிலத்தை உள்ளடக்கும், இயற்கை வளங்களை உள்ளடக்கும், மக்களுடைய பண்பாட்டு கூறுகளை உள்ளடக்கும். ஆனா அது வந்து பொதுத்தன்மையா இருக்காது, அந்த மக்களுக்கு உரியதா இருக்கும் இல்லைங்களா? ஆமா. இப்ப இத வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியை நீங்க தொட்டிருக்கீங்க. நம்ம ஒரு சர்வதேசத்தை தொட்டுட்டு அப்புறம் நம்ம தேசத்துக்குள்ள வருவோம், அப்புறம் தமிழ் தேசியத்துக்கு வருவோம். இப்ப சர்வதேச அளவுல நீங்க போய் பாத்தீங்கன்னா கூட்டு நாடுகளா ஒரு காலகட்டங்கள்ல நாடுகள் இயங்குச்சு. இப்ப நீங்க அத போய் பாத்தீங்கன்னா ஐரோப்பாவில குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர் அப்படின்னு ஒரு அரசு முறை இருந்தது. அதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது? வெறும் ஆஸ்திரியன் எம்பையரா இருந்தது. அதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்ததுன்னா அது வெறும் புரூஷியன் எம்பையர்னு இருந்தது. இப்ப இந்த பெயர் மாற்றத்துக்கு வந்துகிட்டே இருக்கு பாருங்க. புரூஷியன் எம்பையர். இப்ப இந்த புரூஷியன் எம்பையர்னு நீங்க அதை எடுத்தீங்கன்னா அதற்குள்ள வந்து ஜெர்மன் தாய்மொழி உள்ளவங்க இருந்தாங்க, பிரெஞ்சு தாய்மொழி உள்ளவங்க இருந்தாங்க, போலிஷ் தாய்மொழி உள்ளவங்க இருந்தாங்க. ஆனா பெரும்பான்மையானவர்கள் ஜெர்மானியர்கள் இல்லைங்களா? ஆனா ஜெர்மானியர்கள் அவங்க ஆட்சி பண்ணல. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப இதை உணர்ந்தாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்ப உங்க வீட்டுல நீங்க 8 பேர் இருக்கீங்க ஒரு குடும்பத்துல, 2 பேர் வந்து வேற யாரோ இருக்காங்கன்னா நீங்க பங்கு எப்படி போடுறீங்க தெரியுமா? இந்த குடும்பம் இந்த 8 பேர் உள்ளவங்களுக்கு ஒரு பங்கும், இந்த 2 பேர் உள்ளவங்களுக்கு ஒரு பங்குமா பிரிக்கிறீங்க. அப்படின்னா என்ன? 8 பேரு 50% எடுத்துக்கிறாங்கன்னா 2 பேர் 50% எடுத்துக்கிறாங்கன்னா இது நியாயமா? அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அத பங்கு பிரிக்கும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இவங்க வந்து எண்ணிக்கையில அதிகமா மெஜாரிட்டியா இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு அந்த ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. அப்ப இதனால பாதிக்கப்படுறது நீங்க குடும்பங்கள்லயே நீங்க போய் பாத்தீங்கன்னா, குடும்பத்துல மூத்த மகனுக்கு தான் பாதிப்புகள் அதிகமா இருக்கும். அவன் தான் விட்டு கொடுத்து போகணும். ஆமா, மூத்த அக்காவா அந்த பொண்ணு பிறந்துருச்சுன்னா அதுவும் வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து தான் போகணும். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்க ஜெர்மனில வந்து ஃப்ரெட்ரிக் த கிரேட்னு ஒருத்தவர் வந்தாரு. அவருக்கு த கிரேட்னு பட்டமே அப்படி வந்துச்சு. அவர் என்ன பார்த்தாரு? இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. நம்ம இந்த ஐரோப்பிய கண்டத்துக்குள்ள நம்ம வந்து வாழணும்னா ஜெர்மானியர்களுக்கான ஒரு எக்ஸ்பிளிசிட் ஒரு இதை வந்து அரசியலை கையெடுத்தால் மட்டும்தான் ஜெர்மனி வந்து தலை தூக்கும்னு சொல்லி அந்த அந்த அரசியலை அதனாலதான் அவருக்கு கிரேட்டன் பட்டம். உண்மையிலே நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகத்துக்கு முன்னோடி யாருன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெட்ரிக் த கிரேட் தான். ஏன்னா அவரு தான் வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பே கொண்டு வந்தாரு. மொனார்கி மட்டும்தான் இருந்தது, ராஜாக்கள் மட்டும்தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ராஜாக்கள் ஆட்சியை கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி ஆக்கினாரு. அவர் வந்து ராஜாவா இருந்தாலும் நீ சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன், மக்கள் சேவைக்காக தான் வந்திருக்கேன்னு உருவம் மாற்றினாரு. அது இன்னும் வந்து படிக்க வேண்டியவங்க அத ஃப்ரெட்ரிக் த கிரேட் பத்தி வரலாறு. அப்ப ஜெர்மனில இருந்துதான் ஐரோப்பாவில தேசங்களுக்கான ஒரு விடிவு காலம் பிறந்தது. இன்னைக்கு நீங்க போய் பாருங்க அவங்க எப்படி இயங்குறாங்க.
பிரான்ஸா இயங்குறாங்க, இட்டாலியா இயங்குறாங்க, ஜெர்மனியா இயங்குறாங்க, போலாந்தா இயங்குறாங்க, டச்சா இயங்குறாங்க, நார்வேயா இயங்குறாங்க, ஸ்வீடனா இயங்குறாங்க. இப்படி நீங்க போய் பாத்தீங்கன்னா இவை எல்லாம் தேசிய மொழிகள் பெரும்பான்மையானவர்கள் அவர்கள் நாடா ஆனா கூட்டா இருக்கிறாங்க. அப்ப இந்த ஈரோப்பியன் பஜனை இருக்கு இல்லைங்களா? இந்த ஈரோப்பியன் பஜனை இங்க ஐயா மணியரசன் சொல்லுவாங்க பாரத மாதா பஜனை கோஷ்டிம்பாங்க. அந்த மாதிரி ஆமா இந்த ஈரோப்பியன் பஜனை எடுபடல. இங்கிலாந்துக்குள்ளேயே அதனாலதான் யுனைடெட் கிங்டம்னாங்க அவங்க அத. இல்லைன்னா நீங்க உங்க பேரை கிரேட் பிரிட்டன் மட்டும் தான் போட்டிருப்பீங்க. அங்க ஸ்காட், வேல்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து கொடியே ஒரு ஒரு கூட்டிணைவு கொடிதான். இப்ப தேசியத்துக்கான ஐரோப்பிய விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? ஆமா, தெளிவாயிட்டது இல்லைங்களா? அப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த தேசியம் வந்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தப்பட்டுகிட்டு இருந்தது. அப்ப பசிக்கிற பிள்ளைக்கு நாக்குல லேசா தேனை தடவி விட்டுறது, அது சப்பு கொட்டிக்கிட்டே கிடக்கும். ஆஹா இது நமக்கு கிடைச்சிருச்சான்னு. இதுல முதல்ல தேன் தடவி விட்டவர் யாருன்னா நம்ம மகாத்மா காந்தி. அவர் என்ன பண்ணாரு, இந்திய தேசிய காங்கிரஸ்ன்னு இந்தியா உருவாவதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு அமைப்பை உடைச்சு இத மொழி வழி தேசியமா மாத்தினாதான் காங்கிரஸ் வளர்ச்சி பெறும்னு தீர்க்கதரிசி அவர் வந்து அதை கொண்டு வந்தார். அதனாலதான் 1915 தமிழ்நாடு உருவாகாத அப்பவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு ஒண்ணு உருவாச்சு. உருவாக்கப்பட்டது. ஆமா. ஆந்திரா ஆனா இது ஒரு கெடுவாய்ப்பு என்னன்னா, சென்னை மாகாணம்னு இருந்ததுனால சென்னை மாகாணத்துக்கு ஒரு தெருவுல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கும், இன்னொரு போய் பாத்தீங்கன்னா ஆந்திரா காங்கிரஸ் கமிட்டி இருக்கும், இன்னொரு பக்கம் போய் பாத்தீங்கன்னா கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டி, இப்படி எல்லாரும் ஒரே இருந்தாங்க. அப்ப நீங்க ஒரு காந்தி பேர் வச்சாரு பாருங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு. இதுதான் தமிழ் தேசியம். மொழி வழி அதை மொழி வழிப்படுத்துறாங்க. ஏன் காந்தியாலே வந்து இந்தியா முழுக்க ஒரு அயன் பாக்ஸ வச்சு அயன் பண்ணி கொண்டு வந்திருக்க முடியாதா? ஏன் காந்தி அப்ப காந்தி அங்கீகரிக்கிறத இன்னைக்கு இருக்கவங்க அதை வந்து வேற ஏதாவது பேச போறாங்களா? இது ஒரு பகுதி. இதனுடைய நீட்சி நீங்க போய் பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம்னு என்ன? இந்த சுயமரியாதை இயக்கம்னு இவங்க துவங்கினதே வந்து தமிழர்களுக்கான சுயமரியாதை, அதை வெளியில சொல்ல மாட்டேன்ட்டாங்க. சுயமரியாதைக்கு மூலக்கூறு யாருன்னு கேட்டீங்கன்னா வள்ளலார். வள்ளலாருடைய திருவருட்பா 6ஆம் திருமுறைய வந்து திருவி கல்யாண சுந்தரமும் ராமசாமி நாயக்கரும் ஒரு மாயவரத்துல ஒரு கூட்டத்துல கேட்டுட்டு வந்த பிறகுதான் இவங்களுக்கு அந்த விழிப்புணர்வே வருது. இதை அவங்களே பதிவு பண்ணிருக்காங்க. இத வந்து சுயமரியாதை இயக்கத்தினுக்கு வந்து தாய் ராமசாமி நாயக்கர், தந்தை வந்து திருவி கல்யாண சுந்தரம். அதுல வந்து 2 பேருக்கும் பிரிஞ்சுட்டாங்க. அப்ப தந்தை இல்லாத பிள்ளையா வந்து நான் தான் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நாளான்னு சொல்லி அவரு ராமசாமி நாயக்கர் பதிவு பண்றாரு. அப்ப நாங்கதான் கோமணம் கட்டி விட்டோம்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணா, உனக்கு சுயமரியாதையை கத்து கொடுத்ததே வள்ளலார், அவருடைய தமிழ். ரைட்டுங்களா? அது இல்லைன்னா வந்திருக்காது. நான் சொல்றது வந்து யாரையும் மிகைப்படுத்தியோ இல்லை, நடந்த கதைய இதை நீங்க வந்து நான் எடுத்து சொல்றேன். இதுக்கு வரலாறு பதிவு இருக்கா? இருக்கு. சான்றுகள் இருக்கா? இருக்கு. அப்ப வள்ளலாருடைய சுயமரியாதையின் மூலமா தான் இவங்க சுயமரியாதை. அப்ப தமிழ் வழி வள்ளலாரே என்ன சொல்றாரு, வாழையடி வாழையாக வந்த மரபில் வந்தவன்னா தமிழர்களுக்கு வாழையடி வாழையாக சுயமரியாதை, ஆன்மீக சுயமரியாதை, தெளிவு, மெய்யியல் தெளிவு தமிழர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது, தமிழ் மூலம் ஊட்டப்பட்டிருக்கிறது. இது அப்ப அதுவே ஒரு தமிழ் தேசியம் தான் இல்லைங்களா? இறையியல்ல அது ஒரு தமிழ் தேசியம். இன்னொரு பக்கம் நீங்க அப்படியே பயணிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸா இருந்த காங்கிரஸ் 52ல சுயராஜ்ய கட்சின்னு ஏன் வந்து ராஜாஜி வெளியில வந்தாரு தமிழ்நாட்டுக்குள்ள? காங்கிரஸ்குள்ளே அவர் ஏன் இருக்க முடியல? அப்ப தமிழ்நாடு சென்ட்ரிக்கா மாறுறதுதான் இவரு கொண்டு வந்தது, ராஜாஜி கொண்டு வந்தது. அது தமிழ் தேசியம் தான். மாப்போ சிவஞானம் ஏன் தமிழரசு கட்சியை உருவாக்குனாரு? ஏன் நாம் தமிழர்
ஒரு சீபா ஆதித்தனார் வந்து நாம் தமிழர் இயக்கத்தை உருவாக்குனாங்க. அதெல்லாம் தமிழ் தேசிய அரசியல் தான் இல்லைங்களா? தமிழர் கழகம் கூட உருவாச்சு இல்லையா? தமிழர் கழகம் சொல்லுவாங்க. இவை எல்லாம் வந்து வரலாற்றுல பல்வேறு காலகட்டங்கள்ல உருவாகிட்டு இருந்தது இல்லைங்களா? இப்ப இதனுடைய ஒவ்வொரு கூறுகளையும் எடுத்து 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 இந்த திராவிட பூதம்னு ஒண்ணு கிளம்பிட்டது. எல்லாத்தையும் வந்து கம்யூனிஸ்ட் நாங்களும் பொது உடைமைவாதிகள், நாங்களும் தமிழ் தேசியவாதிகள், இந்திய தேசியத்தை நாங்களும் இந்திய தேசியவாதிகள், இப்படி எல்லாத்தையும் இவங்க உள்ளடக்கிக்கிட்டு இந்த ஒரு 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 கட்டமைப்பை உருவாக்குனாங்க. இந்த கட்டமைப்புக்குள்ள இவை எல்லாம் வந்து ஒரு பிளாக் ஹோலுக்குள்ள எப்படி கோள்கள் எல்லாம் போய் சிக்கி சிதறுண்டு போகுதோ அந்த மாதிரி இந்த இந்த திராவிடம்ங்கிற ஒரு கருந்துளைக்குள்ள இவை எல்லாம் போய் ஈர்க்கப்பட்டு அழித்தொழிக்கப்பட்டுருச்சு. அதனுடைய நீட்சியை நீங்க போய் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பேசுறாரு இல்லையா கார்த்திக் சிதம்பரம், நெட்ஃபிளிக்ஸ் நாயகன், அவரெல்லாம் வந்து தமிழர்கள் பிரதிநிதிங்கிறத தாண்டி அவரெல்லாம் உலக பிரதிநிதியா இருக்க வேண்டிய ஒருத்தவர் அவரு. ஆமா, நீங்க வந்து இந்த பேட்டி அவருக்கு பாக்குறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சொல்றேன் நானு. நீங்க ப. சிதம்பரம் பையனா பிறந்திருக்கலாம். ஆனா நான் உங்களை சவால் விட்டு சொல்றேன், நீங்க ஒரு தமிழ் தேசியவாதியோட 1 to 1 உட்காந்து நீங்க பேசணும். வாய்ப்பு இருந்ததுன்னா தமிழன் சங்கர் உங்க யூடியூப் சேனல்லே நம்ம வேணா உட்காந்து மோதி பார்த்துருவோம். நீங்க வந்து தமிழர் நலனுக்கு எதிரான காங்கிரஸ் கட்சி முடிவெடுக்கும் பொழுது 1991ல இருந்து 96 வரைக்கும் ஜெயலலிதாவுடைய ஆட்சி இருக்கும் பொழுது அந்த ஆட்சியோட கூட்டணி தொடரக்கூடாதுன்னு சொன்ன அந்த இதை மீறி நரசிம்மராவ் கூட்டணி வச்ச போது நீங்க உருவாக்குனது என்ன? தமிழ் மாநில காங்கிரஸ், உங்க அப்பா. அப்ப அது தமிழ் தேசிய அரசியல் இல்லையா? இப்ப நீங்க கேட்டதுக்கு விளக்கத்தை வந்து கொடுத்துக்கிட்டே வரோம். இன்னைக்கு வந்து இதுக்கெல்லாம் கொண்டு வரும்போது தமிழ் மாநில தமிழ் தேசிய இன்னைக்கு மண்ணின் மைந்தர்கள் வந்தவொடனே இவங்க என்ன வைக்கிறாங்க? யார் தமிழர்? ஏன் அன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ பார்த்து கேட்க வேண்டியதானே யார் தமிழர்னு? கேட்க மாட்டாரு. இன்னைக்கு ஜி.கே. வாசன் எங்க போயிட்டாரு? உங்க அப்பா ஜி.கே. மூப்பனார் இருந்தாரு இல்லைங்களா? அதுல முக்கியமான தலகர்த்தா ப. சிதம்பரம் தானே, மறுக்க முடியுமா? அப்ப தமிழ் தேசிய அரசியல் காலந்தோறும் அது வந்து வேற வேற வடிவங்கள்ல வந்துகிட்டே இருந்திருக்கு. அத இவங்க வந்து வேற வேற வடிவங்கள்ல அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வேற ஏதோ ஒரு அஜெண்டாவுக்கான ஒரு துணை சக்தியா தமிழர்கள் போயிட்டே இருந்தாங்க. நாங்க இதுக்கு மேல ஆமா துணை சக்திகள் கிடையாது, நாங்க தான் இந்த மண்ணின் மைந்தர்கள். அது உண்மைதான். அந்த எங்களுக்கான அரசியல் தான் தமிழ்நாடு அரசியல். அப்ப இந்த தமிழ்நாடு அரசியல்னு வரும் பொழுது இன்னொன்னு சொல்லட்டுங்களா, பொட்டி ஸ்ரீராமுலு வந்து தனி தெலுங்கர்கள் பெரும்பான்மையான இருக்கிற மாநிலம் வேணும்னு அவரு தனியா அதுதானே தெலுங்கு தேசியம். நீங்க தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியத்துக்கு உள்ளே இருந்தும் பாத்துக்கலாம், தமிழ் தேசியத்துக்கு வெளியில இருந்து தெலுங்கு தேசியம்னு பாத்துக்கலாம், என்ன தேசியம் வேணாலும் நீங்க வந்து போட்டு பாத்துடலாம். அப்ப இன்னைக்கு வந்து நம்ம வந்து நமக்கு வந்து அந்த பக்குவம் முதிர்ச்சி வந்திருக்கு. அப்ப நம்ம வந்து பேசுற தமிழ் தேசியம்ங்கிறது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தமிழர் நலம் சார்ந்துதான் முன்னாடி இருக்கணும். அப்ப நீங்க இதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படின்னா நீ தமிழ் தனி மாநிலம் கோருவியா, தனி தேசிய தனி நாடு கோருவியா அப்படிங்கறது எல்லாமே நீங்க போய் பாத்தீங்கன்னா, குழந்தை பிறக்குது இல்லைங்களா, குழந்தை பிறந்த உடனே நீ இன்ஜினியர் ஆயிடுவியா, நீ இதாயிடுவியா, இது ஒரு ஒரு அனாலஜியா ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மெட்டஃபரா, ஒரு பாத்திரம் இருக்கு, காலி பாத்திரம், கூழாங்கற்கள் இருக்கு, மணல் இருக்கு, சர்க்கரை இருக்கு, தண்ணீர் இருக்கு, இவை எல்லாம் அந்த பாத்திரத்துக்குள்ள போகணும். இதுதான் இது. இதுல இந்த ஆர்டர் ஆஃப் அடிஷன் ரொம்ப முக்கியமானது. முதல்ல மணலை போட்டு சர்க்கரையை போட்டீங்கன்னா வேற எதுவுமே போட முடியாது. அப்ப இதற்கு முறை என்ன, முதல்ல கூழாங்கல்ல போட்டு அதுக்கப்புறம் அதில் மேல் மணலை போட்டு சலிக்கும் பொழுது அந்த இடுக்குகள்ல மணல் போய் பூந்துகிட்டு சர்க்கரையை எடுத்து தண்ணீர்ல கரைச்சி அந்த தண்ணீரை எடுத்து இதுக்குள்ள ஊத்துனீங்கன்னா இப்ப எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டுட்டது. ரைட்டுங்களா? இதுதான் வந்து முறை. நீங்க எண்ட் ப்ராடக்ட கேட்க கூடாது, முதல் ப்ராடக்ட கேட்க கூடாது. இதுல வரிசையில தமிழர் நலன் பகுதியா வந்துகிட்டே இருக்கும். நமக்கு உள்ளதுதான் ஆந்திரர்களுக்கும், ஆந்திரர்களுக்கு உள்ளதுதான்
கர்நாடகர்களுக்கும், கர்நாடகத்துக்கு உள்ளதுதான் மராட்டியர்களுக்கும்ன்ற இந்த சமநிலை வர்றதுக்கு நீங்க முதல்ல நீங்க உங்க தளத்துல நின்று உங்க வீட்டுல இருந்துதான் உங்க கோரிக்கை வைக்க முடியும். பக்கத்து வீட்டுல புந்துக்கிட்டு நீங்க கோரிக்கை வைக்க முடியாது. சிந்தனை வந்து முளையிலே கிள்ளி விடணும் அப்ப நினைக்கிறாங்க இல்லையா? அந்த சிந்தனை வந்து முளையிலே கிள்ளிடணும்ன்றதுக்காக தான் அந்த அது வந்து திசை திருப்புறாங்க. ஆமா, திசை திருப்பும் அரசியல். ரெண்டாவது வந்து இப்ப உங்களை வந்து அவங்க வந்து ஒரு கார்னர்ல கொண்டு போய் வைக்கிறாங்களாமா. இப்ப நீ பேசுறியா, நீ தனித்தமிழ் தேசியம் வாங்கிடுவியா, நீ போயிடுவியா, நீ வந்துடுவியா அப்படின்னா இது அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட். இந்த நேரத்துல அது வந்து பேச வேண்டிய முதலுதவி சிகிச்சைங்கிற நேரத்துல முதலுதவி சிகிச்சை, அறுவை சிகிச்சை தேவைப்படும் போது அறுவை சிகிச்சை. அந்த ஏங்க எப்படி நான் கேட்கட்டுமா உங்களை? அப்ப திருமண முறையில நீங்க டைவர்ஸ் எடுத்துடணும் இல்லையா? கரெக்ட். எடுத்தோடனே இதுக்கு அதை பத்தி பண்ணணும்ன்ற மாதிரி இல்லையா? எடுத்தோடனே நீ வந்து டைவர்ஸ பத்தி ஏன் பேசுற? கரெக்ட். இணைந்து வாழுவதற்காக தான் திருமண முறை ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்க வந்து மேடையில உட்கார்ந்துட்டு நீ டைவர்ஸ் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொடுன்னு மணமக்களையும் உறுதி எடுப்பாங்களா? அதனால நீங்க இந்த கேள்வி வந்து அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம தேவையான விளக்கத்தையும் சொல்லிட்டோம். நீங்க அதை தூங்குற மாதிரி இருக்கிறவங்களை எழுப்பவே முடியாது. அவங்க அப்படிதான் நடிப்பாங்க. அதனால அதை பத்தி நம்ம வருத்தப்பட வேண்டிய சிறப்பு சிறப்பு. ரொம்ப நீங்க நான் ஒரு கேள்வி தான் கேட்டேன். நீங்க 3 பகுதியா பிரிச்சு 3 கால ஓட்டத்துல ரொம்ப துல்லியமா பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப சிறப்பு ராஜா. தமிழ் தேசியன்றது வந்து தமிழர் நலன்றதுதான் முக்கியம். அதுக்கு அடுத்ததான் எனது மத தேசியங்களை பத்தி திங்க் பண்றோம்.